India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். இங்கே பாடுறா, சூட்கேஸ் அனாதையாக விட்டுட்டு கவனம் எங்கேயோ இருக்குது. அப்புறம் திருட்டு போச்சுன்னா ஒன்று கத்த வேண்டியது. சே, தேவையில்லாமல் நம்ம பேரை கெடுக்க வேண்டியது. நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல, விடுங்க விடுங்க, நான் ஒன்றும் பண்ணல. இவங்க எல்லாரையும் பின்னால போக சொல்லுங்க. ஏய், பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சார், இத பாருங்க சார், தங்க செயின். திருடுறதை விட்டுட்டு இந்த தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? சார், நான் ஒன்றும் பண்ணல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், என்ன விட்டுருங்க சார். ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க, வாக்குமூலம் வாங்க. அப்படியே பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. இல்லை சார், சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார், சத்தியமா நான் ஒன்றும் பண்ணல சார். சார், உங்களுக்கு என்ன தோணுது? பாடியை பார்த்தா சந்தியா மாதிரி தெரியுது. உயரத்தை பார்க்கும்போது சந்தியா மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. முகத்தையும் சேதப்படுத்திருக்காங்க, அடையாளமே தெரியல. நீங்க அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுங்க, அப்படியே புருஷனையும் கூப்பிடுங்க. ஷூர் சார். அதுக்குள்ள ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் வந்துடும். வாங்க. இது பாருங்க. சார், சார், நீங்க எங்களை வர சொன்னீங்களா? எங்க பொண்ணு கிடைச்சிட்டாளா? மேபி. மேபினா புரியல. அதாவது எங்களுக்கு ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. அது நாங்க என்ன நினைக்கிறோம்னா அந்த பாடி சந்தியாவோட தான் இருக்கு. இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. சார், என்ன சொல்றீங்க? எப்படி சார் நீங்க உறுதியா சொல்றீங்க கிடைச்சிருக்கிற அந்த பொண்ணு என் பொண்ணு சந்தியாவோடதுன்னு? சரி, என் கூட வாங்க. 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 இந்த பொருட்கள் எல்லாம் அந்த பாடி கிட்ட இருந்து எடுத்தது. இது சந்தியாவோடதா?
இது அதே புடவை தான். சந்தியா வீட்ல இருந்து போகும்போது இதே புடவை தான் போட்டிருந்தா. இதெல்லாம் என் பொண்ணு சந்தியாவோட தான். என் குழந்தை சந்தியா. சார் இப்படியும் இருக்கலாம்ல, இந்த பொருள் எல்லாத்தையும் என் பொண்ணு சந்தியாட்ட இருந்து வாங்கியிருக்கலாம்ல, அவங்க செத்துருக்கலாம்ல. இருக்கலாம் தான், ஆனால் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த பாடி சந்தியாவோடதுன்னு. எப்படியும் உங்களை நாங்கள் அடையாளம் காட்ட கூப்பிடுவோம். இந்த பொண்ணோட வயசு 20-25 இருக்கும். இவங்க 3-4 டேஸுக்கு முன்னால் இறந்துருக்கணும். எப்படி இறந்துருக்காங்க? வயிற்றுல கத்தியால் குத்தி இவங்க மரணம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் யாரோ இவங்க மேலே ரொம்ப கோபமாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய மொத்த கோபத்தையும் காட்டியிருக்காங்க. அது எப்படி டாக்டர்? இதை பாருங்க, தாக்கப்பட்ட அடையாளம். இந்த அடையாளத்தால் ஒரு விஷயம் உறுதி, கொலைகாரம் மறுபடியும் அவங்கள மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கான். அதுவும் ரொம்ப வெறித்தனமாக தாக்கியிருக்கான். இந்த மாதிரி கிரைம் எல்லாம் ஹெட் கிரைம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த மனுஷன் இவங்க மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்திருப்பான். டாக்டர் சார். எஸ். சூட்கேஸில் ஏதாவது கிடைச்சதா? இல்லை, கிடைக்கல. இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. 1 minute. புது சூட்கேஸ். பாடியை வைக்கிறதுக்காகவே இதை வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். லோக்கல் மேட். இந்த 3 நாள்ல யாரெல்லாம் இந்த மாதிரி சூட்கேஸை வாங்கியிருக்காங்களோ அவங்கள பற்றி விசாரிங்க. ஓகே சார். சந்தியா. ஐயோ சந்தியா, என் குழந்தை, என் பொண்ணு. சந்தியா, சந்தியா. உன் கையால என் பொண்ணை தொடாத. டேய், என் பொண்ணு உனக்கு என்னடா பண்ணா? அவளை ஏன்டா கொன்ன? சொல்றா, ஏன்டா கொன்ன? ஏன் கொன்ன? அத்தை, வாய மூடுறா. அநியாயமா என் பொண்ணை கொண்டுட்டியே சார். இவனை விடாதீங்க. அத்தை, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. எந்த அளவுக்கு சந்தியா இறந்த துக்கம் உங்களுக்கெல்லாம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. போய் சொல்லாத. உன்னாலதான் நாங்க எங்க பொண்ணை இழந்துட்டு நிக்கிறோம். கடவுள் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. என் குழந்தை. வாங்க. ஜிகரோட போனுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு கூப்பிடுங்க.
India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல்.